உங்களுக்கு கடவுள் எப்போதாவது ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரா? இல்லை என்று உடனே சொல்லாதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள், சில மனிதர்களின் வருகை, சில தோல்விகள், சில கண்ணீர் இவை அனைத்தும் ஒருவேளை கடவுள் எழுதிய கடிதங்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அந்த கடிதம் காகிதத்தில் வராது, வாழ்க்கையில் வரும். அதனால்தான் பெரும்பாலானவர்கள் அதை வாசிக்காமலேயே கிழித்தெறிந்து விடுகிறார்கள். கடிதம் எழுதாத கடவுள் என்ற இந்த ஆன்மீக கதையின் முடிவில் இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு புதிய பார்வையில் பார்க்கத் தொடங்குவீர்கள். ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. கடவுள் பேசுவதில்லை என்று நினைக்கிறீர்கள். உண்மையில் அவர் தினமும் உங்களுடன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் அவர் பயன்படுத்தும் மொழி வார்த்தைகள் அல்ல, நிகழ்வுகள், மனிதர்கள், இழப்புகள், மகிழ்ச்சிகள், மௌனம். அவற்றை பார்க்க தெரிந்தவர்கள்தான் வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தை அறிகிறார்கள். அதைத்தான் சொல்லப்போகும் ஒரு ஆன்மீக அர்த்தமுள்ள சிறுகதை, கடிதம் எழுதாத கடவுள். ஒரு கடிதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா? ஆம். ஆனால் அது தபாலில் வரவேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் ஒரு தோல்வி, ஒரு பிரிவு, ஒரு நோய் அல்லது ஒரு எதிர்பாராத சந்திப்பு அல்லது ஒரு எதிர்பாராத விபத்து, இவையே கடவுள் அனுப்பிய கடிதங்களாக இருக்கலாம். அதை படிக்கத் தெரிந்தால் வாழ்க்கை மாறும். தவறவிடாமல் அதே பாடம் மீண்டும் வராமல் இருக்க சரியாக அதை அறிய வேண்டும். அதை தவறவிட்டால் அதே பாடம் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்தே தீரும். இந்த கதையின் பெயர் கடிதம் எழுதாத கடவுள். பெங்களூர்ல ஒரு பிஸியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல வெங்கடேஷன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு நாள் கடவுளுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். இது பார்க்கறதுக்கு பைத்தியக்காரத்தனம் மாதிரி தெரியும். ஆனால் அவனுக்கு வேறு வழி தெரியவில்லை. அந்த மனநிலையோட மனநல மருத்துவர்கிட்ட போறார். அவர் சொல்றார், அறிவாற்றல் நடத்தை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அவருக்கு அதில் பெருசா உடன்பாடு இல்லை. அப்புறம் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்றார். சொன்னோடனே, ப்ரோ வாங்க பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் ஒரு நாள் கோயிலுக்கு போறாரு. 45 நிமிஷம் கியூல நிற்கிறார். 4 நிமிஷம் தரிசனம் பார்க்குறார். ஆனால் ஒன்றும் ஃபீல் ஆகலை. அதனால தான் வெங்கடேஷ் கடவுளுக்கு கடிதம் எழுத கிளம்பினார். அந்த கடிதத்தில், வணக்கம், நான் வெங்கடேஷ், உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். தெரியாவிட்டால் இது ஒரு சங்கடமான ஒன்றுதான் அப்படின்னு எழுதுறார். அடுத்தபடியாக, என்னுடைய சில கேள்விகள் அப்படின்னு எழுதி, 1, என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்கிறது? 2, நான் நல்லவனா கெட்டவனா? 3, இந்த கஷ்டங்கள் எல்லாம் என் கர்மாவா அல்லது யாரோ குறிவைத்தார்களா? 4, நான் என்ன செய்ய வேண்டும்?
ரிகார்ட்ஸ் அப்படின்னு போட்டு வெங்கடேஷ் அப்படின்னு எழுதிட்டார். 5வது கீழே என்ன எழுதுறாரு, ரிப்ளை கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணுங்க, லைஃப் அர்ஜென்ட் அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த கடிதத்தை எழுதிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. போஸ்ட் ஆஃபீஸில் கொடுக்க முடியாது, காரணம் அட்ரஸ் தெரியாது. எபோவ் த கிளவுட் யூனிவர்ஸ் அப்படின்னு போட்டால் ரிட்டர்ன் டு சென்டர் ஆயிரும். அதனால் மடித்து அவர் வீட்டில் இருக்கிற ஒரு பழைய பெட்டியில் வச்சுட்டார். அடுத்த நாள் காலையில் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறார். கடிதம் இருந்தது. ஆனால் அந்த கடிதத்தில் கீழே ஒரு வரி யாரோ எழுதியிருந்தது. அது வேறொரு கையெழுத்தாக இருந்தது. படித்தேன், வா பேசலாம் அப்படின்னு போட்டிருந்தது. வெங்கடேஷ் கடிதத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்சு கடிதத்தை கீழே போட்டுட்டான். அப்புறம் அந்த கடிதத்தையே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் திரும்ப எடுத்தான். அப்புறம் திரும்பவும் அதே வரிகளை படிக்கிறான். இப்போ வா என்று சொன்னார்கள், எங்கே போவது அப்படின்னு அவருக்குள்ள ஒரு கேள்வி. அன்னைக்கு மாலை நேரத்துல வெங்கடேஷ் ரோட்டு ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கான். எங்கன்னு தெரியல, ஏன்னு தெரியல, ஆனா நடந்து போயிட்டு இருக்கிறான். பெங்களூரு டிராஃபிக்ல ஹாரன் சவுண்டு, பொல்யூஷன், ஆட்டோ டிரைவர் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கிறார். கோயில் முன்னால சில உதவி கேட்கும் பிச்சைக்காரர்களாக அமர்ந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு சூழ்நிலையில வெங்கடேஷ் நடந்து போய்கிட்டு இருக்கிறான். அப்போ வழியில ஒரு பார்க் வருது. அந்த பார்க்குக்குள்ள நுழையிறான். அது ஒரு இயல்பான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கு தான். குழந்தைகள்லாம் அங்கே விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாட்டி தனிமையா உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு மனிதர் ஒரு 60-70 வயது மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ அந்த பாதையில போகும்பொழுது அந்த வயதானவரை வெங்கடேஷ் கடக்கிறாரு. கடக்கும் பொழுது அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, வா உட்காரு அப்படின்னு சொல்றாரு. வெங்கடேஷ் நிமிர்ந்து பார்த்துட்டு, என்ன தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்றாரு. எப்படி என்னைய தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, நீ தான் கடிதம் போட்டிருந்தியே அப்படின்னு சொன்னே வெங்கடேஷ்க்கு அப்படியே ஷாக் ஆயிருச்சு. நீங்க அப்படின்னோடனே அந்த மனுஷர் சிரிச்சார். அது ஒரு சாதாரண இயல்பான சிரிப்பாக தான் இருந்தது. அப்புறம் அந்த பெரியவர் சொன்னாரு, உட்காரு முதல்ல அப்படின்னு சொன்னார். வெங்கடேஷ் உட்கார்ந்தான். அந்த மனிதன் சாதாரணமாகத்தான் தெரிஞ்சார். ஒரு ஒயிட் கலர் ஷர்ட்டு, ஒரு வேஷ்டி கட்டியிருக்கிறார். கையில ஒரு வேர்க்கடலை பொட்டலை வச்சிருக்கிறார். அந்த மனிதர் கேட்கிறார் வெங்கடேஷ் கிட்ட, வேர்க்கடலை சாப்பிட்றியா அப்படின்னு கேட்கிறார். உடனே வெங்கடேஷ் கேட்குறான், கடவுள் வேர்க்கடைலாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறார். உடனே அந்த மனிதர் சொல்றான், கடவுள்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றார். அப்புறம் நீங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே, நீ யாருன்னு என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டோன்னே வெங்கடேஷ் யோசித்தான். யோசிச்சுட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், கடவுளுக்கு கடிதம் எழுதுனேன், நீங்க ரிப்ளை பண்ணீங்க, அப்போ நீங்க கடவுள் தானே அப்படின்னு கேட்குறான். உடனே அந்த மனிதர் சொல்றார், ஒரு விதத்துல ஆமா, இன்னொரு விதத்துல நீயும் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோடனே நானா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறான் அவரை. இப்போ வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம், ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மனிதர் வெங்கடேஷ்ட கேட்கிறார், உன் கடிதத்தில் முதல் கேள்வி வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று அப்படின்னு சொல்றார். சொன்னோடனே வெங்கடேஷ் ஆமா அப்படின்னு, இப்படி என்றால் என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டோடனே கஷ்டமா, அன்ஃபேரா, நான் நல்லவன் ஆனா எனக்கு மட்டும் ஏன் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறார். அந்த மனிதர் அதை கேட்டுக்கிட்டே வேர்க்கடலையை உரிச்சார். நீ நல்லவன் என்று நினைக்கிறாய், ஆனா உன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டோன்னே வெங்கடேஷ் சொல்றான், அவன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துறாரு. நிறுத்திட்டு திரும்ப பேசுறார். அவனோட கண்ணாடிய
நான் ஆக்சிடென்டலாக ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன், ஆனால் அவர்கிட்ட சொல்லலை அப்படின்னா. அப்படியா அப்படின்னு. அது ஒரு சின்ன விஷயந்தான் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்கிறான். உடனே அந்த மனிதர் சொல்கிறாரு, அவனுக்கு அது சின்ன விஷயமா அப்படின்னு கேட்குறாரு. வெங்கடேஷ் பதில் சொல்ல முடியலை. இரண்டாவதாக, அன்ஃபேர் என்று சொன்னாய், ஆனா உன் ஆபீஸ்ல உனக்கு கீழே வேலை செய்யற பையன் ரவி, அவன் சேலரி என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டோடனே 18,000 அப்படின்னு சொன்னோடனே, உன் சேலரி அப்படின்னு கேட்கிறார். அது வேற லெவல் அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றான். அவன் கஷ்டப்படுறானா அப்படின்னு கேட்கிறாரு அந்த மனிதர். ஆமா, ஆனால் அது சிஸ்டம், அது லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மனிதர் கேட்கிறாரு, சிஸ்டம் அல்லது லைஃப் ஸ்டைல் என்பது யாரால் உருவானது அப்படின்னு கேட்டோடனே வெங்கடேஷுக்கு பதில் சொல்ல தெரியல. மீண்டும் அவனோட பேச்சை நிறுத்திட்டான். நீ அன்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது யாரையோ கம்பேர் பண்ற. என்னை விட நல்லவர்களாக அல்லது உயர்ந்த நிலையில் இருப்பவர்களோட கம்பேர் பண்ணணும் நீ நினைச்சு கம்பேர் பண்ற. உன்னை விட கஷ்டத்துல இருக்கவங்களோட நீ கம்பேர் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறார். உடனே வெங்கடேஷ் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். கம்பேரிசன் டைரக்ஷன் மாறும்போது அன்ஃபேரின் அர்த்தமும் மாறும் இல்லையா அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறார். இப்போ வெங்கடேஷ்ட பதில் இல்லை. யோசிச்சுக்கிட்டே வெங்கடேஷும் அந்த வேர்க்கடலை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுக்கிட்டே யோசிக்க ஆரம்பிச்சான். அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி, நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு நீ கேட்டிருக்கிற அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். ஆமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்றான். அந்த மனிதர் சிரிச்சுக்கிட்டே நீ இரண்டும் தான் அப்படின்னு சொன்னோடனே வெங்கடேஷ் சொல்றான், இது சரியான பதில் இல்லையே அப்படின்னு. அந்த மனிதர் என்ன சொல்றாரு, அதுவே பதில். பூமியில் யாராவது பியூர் கோல்ட் அல்லது பியூர் ஈவிலாக இருக்கிறார்களா அப்படின்னு கேட்கிறார். ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்றான். யாரையாவது நீ நினைச்சு பாரு, நீ நல்லவர் என்று நினைக்கும் யாரோ யாரையாவது ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே. நீ கெட்டவர் என்று யாரையோ நினைக்கும் பொழுது அந்த யாரோ யாரையாவது காப்பாத்திருக்காங்க அவங்களுக்கு தெரியாமலேயே. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கிறான். ஜட்ஜ்மெண்ட் என்று ஒன்று இல்லை. அந்த நிகழ்வுக்கு மேல் நீ பெயர் வச்சு அதை லேபிள் பண்ணிக்கிற. நடந்தது நடந்தது தான். அது அந்த நடந்த நிகழ்வு விதைகளை விட்டு செல்கிறது. விதைகள் முளைக்கும். அதை நாம் கர்மா அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா நான் நல்லவனா கெட்டவனா என்பது முக்கியம் இல்லையா அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கிறான். அடுத்து நீ என்ன செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். நேத்து திருடனவன் இன்னைக்கு திருடாமல் இருக்கலாம். நேற்று நல்லவனாக இருந்தவன் இன்று தவறு செய்யலாம். ஃபிக்ஸ்டு லேபிள் இல்லை, ஃப்ளூயிட் சாய்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்றார். சொன்னோடனே வெங்கடேஷ் யோசிக்க ஆரம்பிச்சான். இது ஒரு கம்ஃபர்டிங்காகவும் இருக்கிறது, ஆனால் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்றான். ஏன் பயமா இருக்குதுன்னு அந்த மனிதர் கேட்ட உடனே எக்ஸ்கியூஸ் போயிருச்சு, நான் இப்படித்தான் என்று சொல்ல முடியவில்லை, அது என்னால் சொல்லவும் முடியாது அப்படின்னு சொன்னோடனே அந்த மனிதர் சிரிச்சார். சரியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றார். அடுத்தபடியாக மூன்றாவது கேள்வி, இந்த கஷ்டங்கள் என் கர்மாவா அப்படின்னு கேட்டிருக்கிறார். கர்மா பற்றி என்ன மாதிரியான நம்பிக்கை உனக்கு இருக்குது அப்படின்னு அந்த மனிதர் கேட்கிறார். கேட்டோடனே வெங்கடேஷ் சொல்றான், நான் முந்தைய ஜென்மத்தில் தவறு செய்தேன், அதனால் இப்போது கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த தவறு தான் இப்போ எனக்கு கர்மாவா வந்திருக்குது அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றான்.
உடனே அந்த மனிதர் சொல்றாரு, "இது ஒரு இன்டர்பிரேஷன். அதாவது ஆனால் கர்மாவின் ஒரிஜினல் அர்த்தம் வேறு." அப்படின்னு சொன்னோனே, வெங்கடேஷ் என்ன அப்படின்னு கேட்குறான். அந்த மனிதர் திரும்பவும் ஒரு வேர்க்கடலை எடுத்தார். அத வெங்கடேஷ்ட்ட காமிச்சுட்டு, "இத பார், இது வேர்க்கடலை. நான் சாப்பிட்டா என்ன ஆகும்?" அப்படின்னு கேட்குறாரு. "அது உங்க உடம்புக்குள்ள போய் எனர்ஜி ஆகும்." அப்படின்னோனே, "அந்த எனர்ஜி எங்க போகுது?" அப்படின்னு கேட்டோனே, "உங்க உடல்ல அந்த எனர்ஜி சேருது." அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த எனர்ஜினால இந்த உடல் செயல்படும். நான் நடப்பேன், நான் பேசுவேன். யாரோ என் வார்த்தையால் மாறுவார்கள். அவர்கள் வேறு யாரோ வாழ்க்கையை மாற்றுவார்கள். அந்த வேர்க்கடலை ஒரு விதத்தில் அந்த மனிதன் வாழ்க்கையிலும் இருக்கிறது. இது கர்மாவோட என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறான். கேட்டோனே எல்லாமே கனெக்டட் தான். ஒவ்வொரு செயலும் எங்கோ எப்போதோ யாரோ தொடுகிறது. அந்த தொடுதல் திரும்பி வரும். அதுதான் கர்மா அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என் கஷ்டம் என் பழைய செயல்களால் வந்ததா அப்படின்னு வெங்கடேஷ் கேட்குறான். ஒரு விதத்துல பார்த்தா நீ சொல்றது சரிதான். ஆனா அத பனிஷ்மெண்ட்டா பார்க்காத. அத ஃபீட்பேக்கா பாரு அப்படின்னு சொன்னோனே, இந்த பனிஷ்மெண்ட்டுக்கும் ஃபீட்பேக்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டோனே அந்த மனிதர் சொல்றாரு, பனிஷ்மெண்ட்டில் நீ குற்றவாளி, ஃபீட்பேக்ல நீ ஒரு மாணவன் அப்படின்னு சொன்னோனே, வெங்கடேஷ் இந்த வார்த்தை அவனை ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வச்சது. ஸ்டூடெண்ட்டா இருந்தா மாறலாம் அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொன்னோனே, அந்த மனிதர் ஆமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனா குற்றவாளியா இருந்தா காத்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே, சரியா சொன்னப்பா அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். அடுத்ததாக 4வது கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டோன்னே, அந்த மனுஷன் அந்த 70 வயது மதிக்கத்தக்க மனிதர் நிப்பாட்டுறாரு. இந்த கேள்விக்கு முன்னால உன்னிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் அப்படின்னு இந்த மனிதர் சொன்னோனே, கேளுங்க அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றான். இப்போ நீ இந்த 4 கேள்விகள் கடிதத்துல எழுதுனா, ஆனா உண்மையான கேள்வி என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னே வெங்கடேஷ் அந்த 4 கேள்வியை பத்தி யோசிச்சுட்டு, அந்த 4ம் தான் கேள்வி அப்படின்னு அவன் சொல்றான். இல்ல, இந்த 4ம் உண்மையான கேள்விக்கு மேல் போட்ட ஒரு மூடி. அப்புறம் உண்மையான கேள்வி என்ன அப்படின்னு கேட்கிறார். கேட்டோன்னே அந்த மனிதன் நேரடியா வெங்கடேஷோட கண்களை பார்த்து, நீ கேட்க விரும்புவது நான் தனியாக இருக்கிறேன். யாரோ என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படி புரிந்து கொள்வார்களா அப்படின்றது தான் உன்னுடைய கேள்வி. அத சொன்ன உடனே வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாயிட்டான். கண்கள் கலங்குச்சு. அப்புறமா ஆமா, இந்த கேள்விதான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குன்னு மெதுவா சொன்னான். உடனே அந்த மனிதர் எனக்கு தெரியும். அந்த மனிதனோட குரல்ல ஒரு அமைதி இருந்தது. அன்பாக இருந்தது. அப்போ வெங்கடேஷ் பேச ஆரம்பிக்கிறான். நான் தனியா ஃபீல் ஆகுறேன். வீட்ல ஆட்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் கேட்பதில்லை. ஆபீஸ்ல ஒரு டீம் இருக்குது. ஆனா யாரும் பார்க்கவில்லை. நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் யாரும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னோனே, எத்தனை பேர் இப்படி ஃபீல் ஆகிறார்கள் தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே, வெங்கடேஷ் தெரியல அப்படின்னு சொல்றான். உன் அருகில் இருக்கும் எல்லோரும் அவர்களும் இதையே தான் ஃபீல் பண்றாங்க. யாரும் சொல்வதில்லை. அவ்வளவுதான் வித்தியாசம். ஏன்னா யாரும் கேட்பதில்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னோன்னே, இது மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா அப்படின்னு வெங்கடேஷ் கேட்கிறான். அந்த மனிதர் ஆமா, எல்லோரும் தனிமையாக ஃபீல் ஆகிறார்கள். ஆனால் அந்த ஃபீலிங் அனைவருக்கும் ஒற்றுமையானதாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே,
வெங்கடேஷ் சிரிக்கிறான். சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவனை அறியாமலே அவனுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிக்குது. சரி, நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறான். அது உனக்கே தெரியும் அப்படின்னோடனே வெங்கடேஷ் சொல்றான், நிஜமாவே எனக்கு தெரியல, அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அந்த மனிதர் சொல்றாரு, வெங்கடேஷ், உன் வீட்டில் யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. அம்மா, மனைவி, 2 குழந்தைகள் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த மனிதர் கேட்குறாரு, கடைசியா உன் அம்மாவோட உட்கார்ந்து எப்போ பேசுன உன் ஃபோன் இல்லாம அப்படின்னு கேட்டோன்னே வெங்கடேஷுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததா ஞாபகமே இல்லை. அடுத்தபடியா மனைவி என்ன விரும்புகிறாள் என்று கேட்டது எப்போது? அவளுக்கு அவளுக்காக உனக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ஒன்று செய்தது எப்போது அப்படின்னு கேட்டோன்னே யோசிக்கிறான். அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாகவே அவனுக்கு ஞாபகம் இல்லை. குழந்தைகளோடு தரையில உட்காந்து விளையாடுனது எப்போது? எந்த ஒரு ரிசல்ட்டும் பார்க்காம, ஃபியூச்சர் பிளான் இல்லாம, வெறுமனே அந்த குழந்தைகளோட எப்ப விளையாடுன? அப்படின்னோடனே வெங்கடேஷ் தலை குனிகிறான். நீண்ட நாள் ஆகவில்லை அப்படின்னு சொல்றான். கடவுளை தேடுகிறாய். கடவுள் உன் அம்மா முகத்தில் இருக்கிறார். மனைவியின் கண்களில் இருக்கிறார். குழந்தைகளோட சிரிப்புல இருக்கிறார். நீ அவர்களை பார்க்காமல் கோயில்ல தேடுற, கடிதம் எழுதுற அப்படின்னு சொன்னோன்னே, ஆனால் நான் உங்களோட பேசிக்கிட்டு இருக்கேன் போது அப்படின்னு சொல்றான். ஆமா, நான் உன்கிட்டையும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா இப்போ நீ தயாரா இருக்கிற, கடிதம் எழுதுற, அது தயாராக இருப்பதன் அடையாளம். அதனால தான் இப்போ நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். என்னோட கேள்விகளுக்கு பதில் நீங்க சொல்லவே இல்லையே இன்னும் அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆனா நீ தான் கேட்கல அப்படின்னு சொல்றாரு. எப்ப சொன்னீங்க அப்படின்னு ரொம்ப வியப்பா கேட்கிறான். உடனே அந்த மனிதர் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் கேள்விக்கு கம்பேர் பண்ணும் டைரக்ஷன் மாற்று. 2வது கேள்விக்கு லேபிள் இல்லை, சாய்ஸ் தான் இருக்குது. 3வது கேள்விக்கு குற்றவாளி இல்லை, ஸ்டூடெண்ட் ஆகு. 4வது கேள்விக்கு வெளியே தேடாதே, உன் அருகில் இருப்பவர்களை பார் அப்படின்னு சொல்றார். சொன்னோடனே வெங்கடேஷ் ஒரு நிமிஷம் யோசிச்சான். இது ரொம்ப சிம்பிளா இருக்குது அப்படின்னோடனே, ஆமா அப்படின்னு சொல்றார். ஆனா சிம்பிளா இருப்பதால் அது ஈஸியா அப்படின்னு கேட்டோன்னே அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல, ஈஸியாக இருப்பதால் சிம்பிளா இருக்குது. ஆனால் சிம்பிள் என்பது காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஈஸி என்பது கம்ஃபர்ட் இல்லை என்பது. இரண்டும் வேற வேற அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக பார்க்கு கொஞ்ச நேரத்துல இருட்ட ஆரம்பிச்சிச்சு. குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் வீடுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க உட்கார்ந்திருந்த பாட்டி எழுந்து மெதுவா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒவ்வொருத்தவங்களா இந்த பார்க்ல அவங்க பார்க்கை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வெங்கடேஷும் அந்த மனிதர் மட்டும் அங்கேயே உட்கார்ந்திருக்கிறாங்க. ஒரு கேள்வி என்றான் வெங்கடேஷ். சொல்லுப்பா என்ன கேள்வி அப்படின்னோடனே, நீங்கள் உண்மையில் கடவுளா அப்படின்னோடனே அந்த மனிதர் சிரிக்கிறார். உன்னை யாரோ காதலிக்கிறார்கள் என்று ஃபீல் ஆகும்போது அது கடவுள். உன்னை யாரோ புரிந்து கொண்டார்கள் என்று ஃபீல் ஆகும்போது அதுவும் கடவுள். இப்போது நான் உன்னோடு பேசினேன், நீ ஃபீல் ஆனையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமா நானு எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னு. அதுவே கடவுள். அந்த ஃபீலிங்கை தந்தவன் கடவுளா அப்படின்னு வெங்கடேஷ் யோசிக்கிறான். நீங்க சாதாரண மனிதராக இருக்கலாம், ஆனால் இந்த தருணம் அப்படின்னே, இந்த தருணம் கடவுள். தருணங்களில் கடவுள் வருகிறார், மனிதர்களில் வருகிறார், ஒரு நாய் வடிவத்தில் கூட வருகிறார், மலை வடிவத்தில் வருகிறார், வேர்க்கடலில் கூட வருவார் அப்படின்னு அந்த மனிதர் சொல்றார். நீங்கள் யார் என்று இன்னும் சொல்லவில்லை அப்படின்னு அந்த மனிதர் எந்திரிக்கிறார். நாளை காலை உன் அம்மாவை பார்,
அவள் முகத்தில் என்னை பார், மனைவி கண்களில் என்னை பார், குழந்தைகளின் சிரிப்பில் என்னை பார், அப்போது உன் கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே வெங்கடேஷ் எந்திரிக்கிறான். நீங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறேன். நான் எங்கேயும் போகல அப்படின்னு சொன்னோடனே வெங்கடேஷ் திரும்பி பார்க்குறான். அந்த மனிதர் வெங்கடேஷோட கண்ணுக்கு தெரியல. ஆனா வேர்க்கடலை பொட்டலை மட்டும் அங்க பெஞ்சில் இருக்குது. வெங்கடேஷ் எந்திரிக்கிறான். வழக்கம் போல மறுநாள் காலையில வெங்கடேஷ் பெட்லேருந்து எந்திரிக்கிறான். ஆனா வழக்கம் போல ஃபோன் எடுக்கல. நேரா கிச்சனுக்கு போறான். போனா அங்க வெங்கடேஷோட அம்மா இட்லி சுட்டுட்டு இருக்கிறாங்க. வெங்கடேஷ் அம்மாவுக்கு பின்னால போய் நிற்கிறான். முகம் தெரியல. வெங்கடேஷ் போய் அவகிட்ட பக்கத்துல நின்றுட்டு அம்மான்னு கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்குறாங்க. இந்த பக்கம் திரும்பி பாருமா அப்படின்னோடனே, ஏன்டா எனக்கு வேலை இருக்கு, நான் இட்லி சுட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே, அம்மா ஒரு நிமிஷம் திரும்பு அப்படின்னு வெங்கடேஷ் சொல்றான். அம்மா முகத்தை பார்த்தோன்னே, கோவிலில் பார்க்கும் தெய்வத்தை விட இந்த முகம் வேறாக இருந்தது. கோடுகள் இருந்தது, சோர்வு இருந்தது. ஆனால் அந்த முகத்தில் அன்பு ஒளிந்திருந்தது. ஒரு தெளிவான அன்பு, காரணம் இல்லாத அன்பு. சும்மா பார்க்கணும்னு தோணுச்சுமா அப்படின்னு சொல்லி வெங்கடேஷ் சொல்றான். அம்மா சில நிமிடம் அவனை பார்த்தார். சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டான். சரிம்மா அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு உட்காரு சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு வெங்கடேஷை உட்கார வச்சு அம்மா அவங்க பக்கத்துல உட்காந்து இட்லி எடுத்து வைக்கிறாங்க, சட்னி எடுத்து வைக்கிறாங்க, சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே அன்று காலை அவர்கள் மனம் விட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ரொம்ப நேரம் பேசினாங்க. அம்மா பேசுனாங்க, வெங்கடேஷ் கேட்டான். அப்புறம் வெங்கடேஷ் பேசுனான், அம்மா கேட்டாங்க. இப்போ எந்த ஃபோனும் இல்லை, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அந்த அரை மணி நேரம் வெங்கடேஷுக்கு புரிந்தது. பார்க்கில் அந்த மனிதர் என்ன சொன்னார் என்று இப்போது வெங்கடேஷுக்கு புரிய ஆரம்பிச்சது. அன்று இரவு வெங்கடேஷ் அந்த பெட்டியை திறக்கிறான். அந்த கடிதத்தை எடுக்கிறான். கீழே அந்த வரி இன்னும் இருந்தது. படித்தேன், வா பேசலாம் அப்படின்னு இருந்தது. அங்க கீழே இன்னொரு வரி இப்போ எழுதப்பட்டிருந்தது. பேசினோம், புரிந்ததா அப்படின்னோடனே வெங்கடேஷ் சிரிச்சான். பேனா எடுத்தான். அந்த பேசினேன் புரிந்ததா என்ற வரிக்கு கீழே புரிந்தது. நான் கடவுள் வேர்க்கடலை சாப்பிடுவார் என்பது முதல்ல தெரியாது. இப்ப தெரிஞ்சிருச்சு. அம்மா இட்லி வைக்கும் தருணத்தில் என் கூட இப்படி பேசுவார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் இப்போது தெரிந்தது. ரிகார்ட்ஸ் வெங்கடேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ரிப்ளைக்கு நன்றி, ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணினீங்க அப்படின்னு எழுதியிருக்கிறான். இந்த கதை சம்பவத்துல சில நிலைகளை நாம புரிஞ்சுக்கணும். உண்மையான கேள்வி எது என்று தெரிந்தால் பதில் அருகிலேயே இருக்கும். நாம் கேட்கும் கேள்விகள் பெரும்பாலும் உண்மையான வழியின் மேல் போர்வையாக உள்ளது. இரண்டாவது, கர்மா என்பது பனிஷ்மெண்ட் இல்லை, அது ஒரு ஃபீட்பேக். குற்றவாளியாக இருந்தால் காத்திருக்கலாம், ஸ்டூடெண்டாக இருந்தா மாறிடலாம். மூன்றாவதாக, கடவுள் கோவிலில் மட்டும் இல்லை, அம்மா முகத்தில் இருக்கிறார், மனைவி கண்களில் இருக்கிறார், குழந்தைகளின் சிரிப்பில் இருக்கிறார். ஆனால் நீங்கள் பார்க்கிறீர்களா என்பதுதான் இங்க கேள்வி. தனிமை என்பது ஒரு முரண்பாடான நிலை. எல்லோரும் தனிமையாக ஃபீல் ஆகிறார்கள். ஒன்றாக யாரோ ஒருவர் முதலில் பேசினால் போதுமானது. சிம்பிள் இஸ் நாட் ஈக்குவல் டு ஈஸி. உண்மைகள் எப்போதும் சிம்பிளா தான் இருக்கும். வாழ்வது எப்போதும் கடினம்தான். ஆனால் இரண்டையும் குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஆறாவதாக, கடவுள் எங்கும் வருகிறார். தயாராக இருந்தால். வெங்கடேஷ் கடிதம் எழுதினான், தயாரானான். தயாரான மனிதனிடம் பதில் வரும்.
எந்த வடிவத்திலும் என்பதுதான் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். கடைசியாக உங்களுக்கு ஒரு வரி. கடவுளுக்கு நீங்கள் கடிதம் எழுத வேண்டாம். உங்கள் அம்மாவிடம் பேசுங்கள். அதுவே கடிதம். அதுவே பதில். ஓம் சிவாய நம.